ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாலை வணக்கம். என்ன செய்கிறேன்னா, உப்பு உருண்டை செய்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் போட்டேன். பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கோங்க, போட்டுக்கலாம். ஃபஸ்ட்லேருந்து போட முடியல, சரி செஞ்சு முடிச்சுட்டு போடலான்னு பார்த்தேன். அப்புறமா எடுத்துடலான்னு எடுத்துட்டேன். அரிசி, தேங்காய், கொஞ்சம் கல் உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். குறைன்னு வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு மட்டும் நல்லா பொன்னிறமாக வச்சுக்கோங்க. லைட்டாக டால்டா போடனாலும் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். கலரிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக கலரி கொடுத்துன்னே இருங்க. அது அப்படியே கட்டி ஆகிடும். இந்த உருண்டை நல்லா இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். சால்ட்டு லைட்டாக போட்டுக்கலாம், உப்பு கம்மியாக இருக்குது. கட்டி வச்சு பாருங்கள். பிடிச்சிட்டு கலர் முடியலங்க, அதான் காட்ட முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிட்டு ஆறினோடனே ஒன்று பிடிச்சி வச்சிடலாம். உப்பு உருண்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். திடீர்னு தான் செஞ்சேன். மதியம் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற போட்டிருந்தேன். சாப்பாடு வச்சு குழம்பு செய்ய முடியல. மதியம் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சதுனால இப்போ அந்த அரிசி அரைச்சி இப்போ செய்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் இருக்குங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தகுந்தபடி போட்டுருங்க அரிசி. நாங்கள் 2 பேர் தான், இதுவே மீந்துருங்க. எண்ணெய் கம்மியாக இப்போ ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, தெக்கிட்டோம். இறக்கிடலாங்க. இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். மேலே இருக்கிற தட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணிலாம் அதிகமாக படாமல் இருக்கும். கொஞ்சம் அப்படியே மூடிக்கோங்க, ஆவி வரட்டும். ஆவி வந்தோடனே வைக்கலாம். இறக்கிட்டேன். நல்லா கட்டி வச்சு பாருங்க, உருண்டை பிடிக்கிறது நல்லா கரெக்டாக இருக்கும். அரிசியிலே போட்டு தேங்காய் அரைச்சிருங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். துருவிலாம் போடாது. தொண்டை கட்டியிருக்கு, இருமல் வந்துட்டு. உருண்டை பிடிச்சி வச்சுட்டு காட்டுறேன். உருண்டை பிடிச்சி வச்சுட்டேங்க. ஒரு கையில் பிடிச்சிட்டு எடுக்க முடியல, அதனால் காட்ட முடியல. மூடிக்கலாம். ஒரு 1/4 hour 20 நிமிஷம் வந்தால் வந்துடும். மூடி வைங்க, அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, எடுத்துடலாம். ஒன்று எடுத்து பார்க்கலாம்.
வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சாயந்தர டைமில் சுட்டு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா கம்மியாக போட்டுக்கோங்க, பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஓகேங்களா? சுட சுட உப்பு உருண்டை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். பாய்.